இருவருமாக புறப்பட்டு அதே மாதிரியே யாத்திரை தொடர்ந்து அப்பர் சுவாமிகளை முன்னே போகவிட்டு இவர் பின்னேறாக அவரை பின்தொடர்ந்து சிவிகையிலே எழுந்தருளி சுவாமிகள் போய் சேர்ந்த இடம், இருவருமாய் சேர்ந்த இடம் திருவேழிமிழலை திருத்தலம். சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோவணம் உடையான் படையார் மழு உடையான் பல பூதப் படை உடையான் மடமான் விழி உமைமாதிடம் உடையான் என உடையான் விடையார் கொடி உடையான் இடம் வீழி மிழலையே. வீழிமிழலை திருத்தலம் மகா புண்ணிய தலம். சிவபெருமான் பரம்பொருள் விளக்கமாக தான் இருப்பதை திருமாலுக்கு திருவாழியை கொடுத்து உதவிய திருத்தலம். ஞானசம்பந்தர் மதுரையிலே இந்த ஏடு எதிர் செல்லும்படியாக பாடுறார் இல்லையா, திருப்பாசுரம் பாடும்போது அந்த திருப்பாசுரத்தில் ஒரு பாடல்ல இந்த விஷயத்தை சொல்றார். பாராழி வட்டம் பகையால் நலிந்தாட்ட வாடி பேராழியானது இடர்கண்டு அருள் செய்தல் பேணி நீராழி விட்டு ஏறி நெஞ்சிடம் கொண்டவர்க்கு போராழி ஈந்த புகழும் புகழுற்றதன்றே. திருமாலை காக்கும் தெய்வம்னு சொல்றோம். அதனால அவர் அந்த சக்கராயுதத்தை வச்சுக்கிட்டு உயிர்களுக்கு இடர் வரும்போதெல்லாம் காப்பாற்றுறார். அந்த சக்கராயுதத்தை கொடுத்தது சுவாமிதானேன்னு சொல்லி புராணத்தில இருந்து அந்த இடத்தை மேற்கோள் காண்பித்து ஒரு பாடலே முழுக்க இதை சொல்றார். திருமால் சக்கராயுதத்தை சிவபெருமானிடத்தை இருந்து பெற்ற வடிவத்தை சைவாகமங்கள் சக்கரதான மூர்த்தின்னு ஒரு வடிவமாகவே சொல்லியிருக்கு. சிவபெருமானுடைய வடிவங்களுக்குள்ளே மாகேஸ்வர மூர்த்தங்களுக்குள்ளே சக்கரதான மூர்த்தி என்று ஒரு வடிவம். அதில் சுவாமியும் அம்பாளும் சிம்மாசனத்தில் வீட்டு இருக்க, பக்கத்தில் மகாவிஷ்ணு சிவபக்தரா நின்று பூஜை செய்யக்கூடிய நிலையில ஒரு சிவபூத கணத்தினுடைய தலையிலே அந்த சக்கரத்தை சுவாமி கொடுத்து விடுவார். அஸ்திரத்தை சுவாமி நேராக கொடுக்கறது இல்லை. அதனால அந்த ஒரு பூதகணம் அதை சுமந்து கொண்டு போய் திருமாலுக்கு கொடுத்து தலையில் இப்படி சுமந்துட்டு போற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது ஜலந்திராசுரனை சம்ஹாரம் செய்யறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய திருவடியினாலே பூமியிலே கீறி ஏற்படுத்திய ஒரு வட்டம். அதுதான் அந்த சக்கரமாக புறப்பட்டு வந்தது. அது செய்த அந்த அற்புதத்தை பார்த்து, ஏன்னா திருமாலாலையும் வெல்ல முடியவில்லை ஜலந்திரனை, அவன் அந்த மாதிரி அவனுடைய மனைவி விஷ்ணு பக்தி பண்ணி அவனுடைய உயிரெல்லாம் காப்பாற்றினாள்னு சொல்லப்படுகிறது. அதனால் திருமாலுமே எதிர்கொள்ள முடியாமல் இருந்த ஒருவனை சுவாமி ரொம்ப சாமான்யமாக அவனை முடித்தாருங்கிறதுனால அந்த சக்கராயுதத்தை திருமால் வேண்டி பெறுகிறார். கஜேந்திர மோட்சம் முதலிய லீலைகள் எல்லாம் விஷ்ணு பரத்வத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா எது ஆதி மூலமாக அதை என்னை காப்பாற்றட்டும்னு அந்த யானை பிளிரிய போது திருமால் புறப்பட்டு வந்தார்னு சொல்லப்படும் போது அந்த இடத்துல அவருக்கு உசாத்துணையாக இருந்து உள்ளிருந்து செயலாற்றியது அந்த சக்கரத்தை பெருமான் கொடுத்த சிறப்புங்கிற அளவில் பரத்துவத்தை சிவபெருமான் பேர்ல தான் சொல்றது. சக்கராயுதத்தினால அந்த முதலையை சம்ஹாரம் பண்ணினார். இன்னும் பல அவதாரங்கள்லயும், குறிப்பா கிருஷ்ணாவதாரத்துல பாரத யுத்தத்துல எல்லாம் சக்கரத்தினுடைய பிரயோகம் எவ்வளவு சிறப்பாக இருந்ததுங்கிறத பல இடங்கள்ல பார்க்கிறோம். அந்த மாதிரி அவருடைய லீலைகள்லாம் செய்வதற்கு இந்த சக்கரம் உசாத்துணையாக இருந்தது. அதையே பெற்றுத்தந்த திருத்தலம் திருவேழிமிழலை திருத்தலம். விமானம் விண்ணிழி விமானம்னு கொண்டாடப்படும் தலம். விண்ணிலிருந்து அப்படியே விமானம்ங்கிற பெயருக்கு பொருத்தமா அங்கிருந்தே பறந்தே வந்தா மாதிரி ஆகாசத்திலிருந்து வந்து இங்கே தாபித்து வழிபட்ட மூலமூர்த்தி. வித்தியாசமான கட்டிடக்கலை அமைப்பு. தமிழகத்தில் நாம் சீர்காழி திருத்தலம், இந்த திருவேழிமிழலை விண்ணிழி விமானம், இந்த 2 விமானங்களும் ரொம்பவே வேறுபட்ட அமைப்பாக இருக்கும். ஒரு பொதுவாக அதை பார்த்தோம்னா அந்த கேரள கோயில்களில் பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு ரொம்ப நயமான ஒரு கட்டிடக்கலை அமைப்பு. அப்படி கட்டப்பட்ட விமானம். அந்த விமானத்தின் உள்ளே பெருமான் வீழிநாதராக காட்சி தரார். அவரை தரிசனம் செய்வதற்கு தினமும் தேவர்கள்லாம் கிளி வடிவம் எடுத்து வந்து அந்த மேற்கு செவத்தில் ஒரு சின்ன துவாரமே காட்டுவாங்க. அதன் வழியே கிளிகள் போகும் வரும்னு அப்படின்னு. ஒரு முறை அது உள்ள கிளி ஒன்று போகிறத பார்த்துருக்கேன். அதனால் உள்ளே போகுதுங்கிறது அது சித்தம் தான். உள்ளுக்குள்ளே இருக்கிற இடத்துல அது சுற்றிட்டு அது வர்றதாகவே சொல்லப்படுது. அதனால் விமானத்துக்குள்ளே போய் அது பிரதட்சணம் பண்ணுறாங்க தேவர்கள்னு ஒரு நம்பிக்கை. அந்த திருவேழிமிழலை திருத்தலம் ரொம்ப முக்கியமான தலம். ஏன்னா 2 அருளாளர்களும் ஒரு சேர எழுந்தருளி இருந்து அற்புதங்கள்லாம் நிகழ்த்திய திருத்தலம். அதனாலேயோ சோழ மன்னர்கள் அதை ரொம்ப பெரிய அளவிலே எடுத்து போற்றினார்கள். அவ்வளவு கல்வெட்டுகள், பல கல்வெட்டுகள். கோயிலில் தேவார பதிகம் பாடினது, ஓதுவார்களுக்கு நிபந்தம் கொடுத்தது. சாயரட்ச பலிக்கு ஒரு திருமேனி, சுவாமியினுடைய ஒரு திருமேனியை தலையிலே சுமந்து கொண்டு இந்த போய் பலி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை எல்லாம் பற்றிய செய்தி. அப்போ ஓதுவாமூர்த்திகள் கைகொட்டு மண்டபத்திலிருந்து கையில தாளம் தட்டி பாடக்கூடிய மரபுன்னு பல முக்கியமான கல்வெட்டுகள்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான திருத்தலம். அங்க மாப்பிள்ளை சாமின்னு, ஆமா, சுவாமி மாப்பிள்ளை சுவாமி. அது ரொம்ப ஒரு அற்புதமான மூர்த்தம். அதுவுமே மாகேஸ்வர மூர்த்தத்திலே ரிஷபாந்திக மூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவம் ஒன்று உண்டு. அதுல அந்த சுவாமியினுடைய கை விரலை, அந்த நுனியை அந்த ரிஷபம் தன் நாவினாலே வருடி கொடுக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ஆச்சரியமான திருமேனி. அந்த சுவாமியினுடைய பத்மபீடத்துல திருமாலினுடைய அந்த கண்ணை பார்க்கலாம். நான் அங்க சொல்லப்படுற அந்த புராணம், திருமாலவன் அந்த சக்கராயுதத்தை பெற வேண்டி தினமும் 1000 தாமரை மலர்களாலே சுவாமியினுடைய சஹஸ்ரநாமங்கள் 1000 நாமத்தையும் சொல்லி வழிபட்டார். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான்னு அப்பர் சுவாமிகள் சொல்ற மாதிரி 1000 நாமங்கள் உண்டு. அந்த 1000 நாமங்களை சொல்லி அவர் சிவசஹஸ்ரநாமம் சொல்லி திருமாலை வழிபடுறார். அதில் அவருடைய பெருமையை உலகத்திற்கு காட்ட நினைத்து சிவபெருமான் அவர் எப்பேற்பட்ட பக்தின்னு காட்டுறதுக்கு
இந்த விரதத்தினுடைய பூர்த்தியாகக்கூடிய ஒரு தினத்திலே ஒரு தாமரை பூ எண்ணிக்கையில குறைந்து போக திருமால் தானே தாமரை கண்ணன் ஆனபடியால் அந்த கண்ணை பிடுங்கி அதை அப்படியே கொண்டு போய் திருவடியில இட்டு அர்ச்சித்தார். அதுவும் தாமரை தானேன்னு அர்ச்சித்தார் என்று சொல்லப்பட்டு இவ்வளவு சிறப்பு இருப்பவருக்கு அவர் கேட்டபடிக்கு செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த சக்கராயுதத்தை திருமாலுக்கு நீங்க ஒரு 1000 பூ விட்டு வழிபட்டுட்டா கொடுத்துருவீங்களான்னு கேள்வி வந்துடக்கூடாது. சுவாமி சோதித்தார்னு சொல்றது பூராவும் இப்படித்தான். விசேஷமான அனுகிரகத்தை பரிபக்குவ நிலையில உச்சகட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு சுவாமி செய்யறார் அப்படின்னா அவங்களுடைய பக்திக்கு தான் இது நடக்கும். இப்போ சிறுதொண்டருக்கு பண்ணா மாதிரி நானும் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா மறுபடியும் அதான் சொல்றேன், அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு காலத்திலையும் இவர்கள் செய்ததை நம்மாலே திருப்பி பண்ண முடியாது, நினைச்சே கூட பார்க்க முடியாது. அந்த அவ்வளவு சிறப்பு. பக்தியில அந்த படிநிலையை நம்ம அடைஞ்சிட்டோமான்னு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அது தெரியாது. இயல்பா வேற நடக்கணும். ஆமா. இயல்பா நடக்கணும். நானும் கண்டுபிடியை எரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னா அது மூடத்தனம். நீங்க அந்த இடத்துல உங்களுடைய பெருமையை கண்ணப்பர் மாதிரி ஸ்தாபிக்க நானும் கண்ணப்படி அது வைக்கிறேன். இயல்பா நடக்கணும். இயல்பா நடக்கணும். அவரும் அங்க போய் மூலிகை எல்லாம் தேடினார், அந்த ரசத்தை எடுத்து கண்ணுக்கு அப்பலான்னு பார்த்தார், என்னென்னமோ பச்சிலை வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு தான் கண்ணுக்கு கண்டானே மருந்துங்கிற ஒரு நிலைக்கு போகும்போது அது ரொம்ப இயல்பா நடந்தது. நாம பிடுங்கி அப்பிட்டோம்னா நம்மள எல்லாரும் கொண்டாடுவாங்கன்ற நினைப்பு சுவாமிகளுக்கு இல்லையே. கிடையாது. அந்த எண்ணத்தோட இவங்க யாருமே ஆமா, ஒரு செய்யல. 10 பேர் பார்த்துட்டு இது மாதிரி இதை பண்ணாரு. புகழ்வாங்க. அந்த காட்டுக்குள்ள யார் இருக்க போறாங்க, ஏதாவது அப்புறம் நம்ம நிலைமைக்கு ஆயிடுவாங்க. நம்மளுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கும். இதனால நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில 100 ரூபாய் செலவு பண்ணி ஒரு விளக்க வாங்கி கோயிலில் மாட்டிட்டு அது தெரியாத அளவுக்கு அது மேல பேர் எழுதுறோம் நம்ம. அதனால இவங்களோடலாம் நாம ஒரு காலத்தையும் ஒப்பிட முடியாது. அந்தபடிக்கு இங்கேயும் திருமால் அந்த கண்ணை பிடுங்கி தான் திருவடியிலே அர்ச்சித்து அதன் வெளிப்பாடாக பெற்றது. மற்றொரு தலபுராணம் சுவாமி அங்கே அம்பிகையை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்கு இந்த மாப்பிள்ளையாக வந்தார்னு அந்த ஒசரத்துக்கு அவருக்கு அந்த விசிறி மடிப்பு வச்சு கட்டுற அந்த கச்சம், அந்த கல்யாணத்தில் அங்கவஸ்திரம் போட்டுக்கிற மாதிரி ஒரு தோளில் போட்டு கையில் வாங்கிட்டு நிற்கிற அந்த எழிலுக்கெல்லாம் அதை செய்த ஸ்தபதி யாராவது தெரிஞ்சா அவருக்கு ஒரு திருமேனி பண்ணி வழிபடணும். நிஜமா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த நகரவே மாதிரி முடியாது அங்கேருந்து. தவத்துல தான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு வடிவம் வர முடியும். கலையினுடைய தெய்வீக தன்மையை உணரலாம். அதோ கலைங்கிறது வெறும் நம்மளுடைய பயிற்சியினால வந்துடுவது இல்லை, முழுக்க அதில் ஒரு தெய்வாம்சம் இருக்கு அப்படிங்கிறது அப்பதான் பார்க்க முடியுது. அது ஒரு 11ஆம் நூற்றாண்டு திருமேனின்னு வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 900 வருடங்களாக அந்த திருமேனியினுடைய சாநித்தியம், அதில் இருக்கிற சிரிப்புக்கு சுவாமி ஆமா சிரிச்சுக்கிட்டு இருக்கார். அம்பாள் முகத்தில் இருக்கிற அந்த நாணம் ஒரு மணப்பெண்ணுக்கே உரித்தானது. அந்த தன்மை, அந்த திருமேனி அவர் அங்கே கோயில் கொண்டிருக்கார். அவரிடத்தை வேண்டிக் கொண்டு திருக்கல்யாணங்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய மரபெல்லாம் இருக்கு. இப்படி பல்வேறு சிறப்புகள் நிறைந்த திருத்தலம். அந்த வவ்வால் நெத்தி மண்டபம்னு வெளியே இருக்கக்கூடிய அந்த மண்டபம் கட்டப்பட்ட சிறப்புன்னு இப்படி இருக்கக்கூடிய அந்த திருவேழிமிடலை திருத்தலம். அந்த திருத்தலத்தை இருவருமாக அடைந்து வடக்கு வீதியிலே ஆளுக்கு ஒரு மடமாக கட்டிக்கொண்டு அவரவர்களுடைய அடியார்களோடு கூடியிருந்து தினமும் சுவாமி தரிசனம் செய்து எவ்வளவு நாள் அது மாதிரி இருந்தாங்க? பல காலம் திருவேழிமிடலையில் இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பஞ்சகாலம்லாம் அடுத்து வரப்போகுது, அதெல்லாம் அங்கதானே நடக்குது. இது இப்படி இருக்கும்போது சீர்காழியில் இருந்த ஞானசம்பந்தருடைய அடியார்கள் அந்தணர்கள்லாம் புறப்பட்டு இங்கே ஆச்சு, நீங்க சீர்காழியை விட்டு யாத்திரை புறப்பட்டு ரொம்ப மாசங்கள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆச்சு, மீண்டும் அங்கே எழுந்தருளணும்னு பிரார்த்திக்கிறாங்க. சம்பந்த சுவாமிகள் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வீடிநாத பெருமானை தரிசனம் எல்லாம் பண்ணி வச்சு பதியம் எல்லாம் பாடி துதித்து சரி ஆகட்டும் அந்தபடிக்கே நாளைக்கு புறப்படலாம்னு சுவாமிகள் சொல்லிடுறார். ஆனால் வீடிநாத பெருமானுக்கு அவரை விடுவதற்கு மனசு இல்லை. அதனால் அன்னைக்கு ராத்திரி கனவுல தோன்றி காழியில் இருக்கிற தரிசனத்தை வீடியிலேயே காட்டித்தரேன்னு சொல்லி, அது விட்டு பிரியறதுக்கு பெருமானுக்கு மனசு இல்லைன்னா அதெல்லாம் தான் இந்த அருளாளர்களுடைய சிறப்பு. எதன் பேர்லையும் பற்றில்லாதவர், எதன் பேரிலும் பற்றில்லாதவர். சம்பந்தர் நம்ம ஊரை விட்டு போயிடுவாரோன்னு எண்ணத்தில் இரவு கனவிலே காட்சி தந்து காழி தரிசனத்தை வீழியிலே காட்டி கொடுத்து இங்கேயே இருக்கணும்னு பெருமான் நியமனம். அதை மறுநாள் அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி சம்பந்த சுவாமிகள் அவங்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அனுப்பிட்டு அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய காலத்தில் தான் நமக்கு அந்த படிக்காசு பெறக்கூடிய அந்த அற்புதம் நிகழ்ந்த ஒரு சந்தர்ப்பம். வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத காவேரி, அவளும் ஒரு காலத்திலே ஒரு வற்றி போன ஒரு நிலை போலும். அப்போ ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சத்தின் காரணமாக உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, அதனால விலை கூடி போக அதற்கு தகுதியா காசு கொடுத்து பெற வேண்டிய ஒரு நிலை. அப்போ அப்பமூர்த்திகளுக்கும் சம்பந்தமூர்த்திகளுக்கும் பெருமான் சொன்னபடியே இருவருக்குமாக படிக்காசு தருகிறோம்னு சொல்லி, ஏன்னா 2 பேரோடையும் பெரிய அடியார் திருக்கூட்டம், இவங்க நாளைக்கு என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிக்கிற நிலைமையில இவங்களை விடவே முடியாது பெருமான். அருளாளர்களை அப்படி விடவே கூடாது. சாமான்யமாகவே அடியார்கள் நாளைக்கு நம்ம நிலைமை என்னன்னே கேட்கக்கூடாதும்பாங்க. பெருமான்கிட்ட நாளைக்கு சிவபூஜைக்கான திரவியங்கள் சேகரிக்கணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறது தான் வேண்டிக்கணுமா. பூஜைக்கு தேவையான பொருட்களுக்கு குறை வராமல் பார்த்துக்கணும்னு வேண்டிக்கிட்டா நம்மளுடைய க்ஷேமத்தை பெருமான் பார்த்துப்பார். நம்மை நம்பி இருப்பவர்கள் யாரோ அவங்களுக்கானதெல்லாம் அவர் சேர்த்து கொடுப்பாருங்கிறது தான் நமக்கு வைக்கிற ஒரே பிரார்த்தனை. அந்த அளவிலே இவர்களும் அடியார்கள் திருக்கூட்டம் இருக்கே, பண்டாரத்தில் இருக்கா, அரிசி பருப்பு இருக்கா, காய்கறிகள்லாம் இருக்கான்னு நினைக்கிற அளவில் இவங்க இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய அடியார் திருக்கூட்டம், அவர்கள் அத்தனை பேருக்கும் பசியாற்ற வேண்டிய பொறுப்பு பெருமானுடையது தான் நியாயத்தில். அதனால அவர் 2 பேரையும் கூப்பிட்டு நாளொன்றுக்கு ஒரு படிக்காசு தரோம், நம்மை பாடிக்கொண்டு இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு, அதனால பாடிய பாட்டுக்கு படிக்காசுங்கிற மாதிரி இருவருக்குமாக இந்த அற்புதம் தொடர்ந்து நிகழ பார்க்கிறோம். ஞானசம்பந்த பெருமானுக்கு கீழே கோபுரத்திலேயும்
அப்பமூர்த்திகளுக்கு மேற்கேயுமாக பலிபீடத்திலே ஆளுக்கு ஒரு படிக்காசி பூதகணங்கள் வைத்துவிட பாடி இவர்கள் அந்த பரிசில் பெற்று செல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த காசை கொடுத்து விட மடத்தில் இருக்கக்கூடிய பரிசாரகர்கள் பண்டமாற்று வீதிக்கு போய் ஆவண வீதியில் போய் அதை கொடுத்து அதற்கு தகுதியாக பணம் பெற்று அதன் மூலமாக சமையலுக்கு தேவையான திரவியங்களை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து அதை பாகம் பண்ணி எல்லாருக்கும் அமுது படைப்பதுங்கிற வழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது ஆளுக்கு ஒரு படிக்காசு தான், ஒரு பொற்காசு தான்னாலும் சம்பந்த சுவாமிகளுக்கு கொடுக்கப்பட்ட காசை கொண்டு போய் மாத்தினா அதுக்கு வரக்கூடிய பொருள் குறைவா இருக்கு. அப்பமூர்த்திகளுக்கு கொடுத்த காசை கொண்டு போய் மாற்றும் போது அதுக்கு கூடுதலாகவே பொருட்கள் வருது. அப்போ ஏன் இப்படி பாரபட்சம் 2 பேருக்கு நடுப்புற? பாரபட்சம் ஏன்ங்கிறத சேக்கிழார் சுவாமிகள் தான் கொடுக்கிறார். அவர் ஒருத்தர் தான் நமக்கு. அது கூட அருளாளர்கள் விஷயத்துல நம்மால இதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஆனால் பெருமான் இதையும் செய்தாருங்கிறது நமக்கு எதையோ ஒன்றை உணர்த்துவதற்கு. இது ஏன்கிறத சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஞானசம்பந்த பெருமான் இதை பார்க்கிறார். நாம இருந்திருந்தோம்னா உடனே நமக்கு அதென்ன அவருக்கு மட்டும்ங்கிற ஒரு அசூயெல்லாம் சாமானியமா ஏற்படும். அதனால தான் அருளாளர்கள் நிலை வேற, நம்ம அவங்களோட ஒப்பிடக்கூடாதுங்கிறது. நானும் தானே பாடுறேங்கிற கேள்வி நம்ம சுவாமிகிட்ட தான் கேட்போம். இவர் அப்பயும் கூட இப்ப என்ன குறைன்னா அந்த தங்கத்துல செப்பு அதிகமா இருக்கு, செம்பு கூட இருக்கு, அந்த குறை தீரணும். இதை யார்கிட்ட போய் கேட்குற? சுவாமிகிட்ட தான் கேட்க முடியும். அதனால நேராக அங்கே போய் நின்று கொண்டு வாசி தீரவே காசு நல்குவீர்னு தொடங்கக்கூடிய அற்புத பதிகம் 11 பாடல்கள் அந்த பெருமானிடத்தை பாடுகிறார். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே, இறைவராயினீர் மறைகொள் மிழலையீர், கரைகொள் காசினை முறைமை நல்குமே. அதுவும் மாசில் மிழலையீர்ங்கிற குற்றம் ஒன்றும் இல்லாத மிழலையில் இருப்பவர் குற்றம் இல்லாததாக காசு தரணும்னு சொல்லி பெருமானிடத்தை வைக்கிறார். ஆமா, அதனால இவ்வளவு பெரிய ஊரு, இவ்வளவு பெரிய நகரத்துல எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு தர காசுல மட்டும் குறை வரலாமா? வாசி தீரவே காசு நல்குவீர்னு பிரார்த்தித்து அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த குறை இல்லாமல் காசு தரணும்னு கேட்கிறார். அந்த பதிகத்தினுடைய சிறப்பு வாசி தீர்ந்து நற்காசே பெற்றார், நல்ல காசே பொற்காசாக பெற்றார் சுவாமிகள். அதை கொண்டு போய் கொடுத்து அதை மாற்றி கொண்டு வரும்போது போதுமான அளவுக்கு பொருட்கள்லாம் கிடைக்க அதை வைத்து இதை செய்தார். அந்த பதிகம் அற்புத பதிகங்களுக்குள்ளே அடிக்கடி எல்லாரும் ஓதக்கூடிய பதிகம். ஏன்னா எல்லாருக்குமே நிதி நிலைமை கூட்டி வைக்கணும்னா அந்த அந்த பதிகம் தான். அது திருவிருக்குறள் மனப்பாடமா பண்ணிட்டோம், அதை வெறும் பாராயணம் மாதிரி அப்படியே ஒப்பிக்கிறோம்னு சொன்னோம்னா 1.25 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. ஆனா அது செய்யக்கூடிய அற்புதங்கள் பல பல பல. அதாவது அது நமக்கும் நாளைக்கு காத்தால வீட்டு வாசல் தங்க காசு இருக்குமான்னு கேட்டா அந்த சிரத்தை இருந்தா இருக்கும்னு தான் என்னுடைய பதிலா இருக்கும். ஆனால் அந்த சுமை தெரியாமல் கடனிலிருந்து வெளிவந்தோம்னு சொன்னவர்கள் ஒரு உடனே கேட்டீங்கன்னா ஒரு 6-7 பேர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்காங்க. அந்த சுமை தெரியல, இத்தனை லட்சம் அதை எப்படி தீர்த்துக்கிட்டு வந்தோம் தெரியல, அது வந்து தலைக்கு மேல உட்கார்ந்து கத்தி மாதிரி இருந்தது, நான் அதை தீர்த்துக்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னவங்கள் நிறைய பேர் உண்டு. அந்த சிரத்தையோடு தவறாமல் தினமும் பெருமானிடத்தை விண்ணப்பமாக வைத்து வந்தோம்னா அதுக்கான அளவிலே நமக்கு கொடுத்து அந்த பாரம் தெரியாதபடிக்கு மறைத்து நமக்கு அதை அடைக்கும்படியாக செய்கிறார். அந்த சிறப்பு அந்த பதிகத்திற்கு. இப்படி பாடி திருவெழிமலையில் எழுந்துள்ளிருக்கார். இந்த பாகம், இந்த வித்தியாசம் காதுல ஏன் வந்தது? சேக்கிழார் பெருமான் ஒருவர் தான் அந்த நிஷ்டையில நின்று நமக்கு அதை சொல்ல முடியும். என்னவிருந்தாலும் அப்பர் பெருமான் செய்த தொண்டு உழவார தொண்டு, சரீர தொண்டு, சரீரத்தினாலே ஏற்றி செய்த தொண்டு. அந்த தொண்டிற்கான சிறப்பு இதுன்னு சேக்கிழார் பெருமான் நமக்கு ஒரு இடத்துல அதை மட்டும் தெரியப்படுத்திடுறார். இதே மாதிரி ஞானசம்பந்தருக்கு ஒரு சிறப்பு பின்னாடி செய்ய போறார். சம்பந்த சுவாமிகளுக்கு வேற ஒரு பெரிய சிறப்பு அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல செய்ய போறார். ஆனா இந்த இடத்துல அப்பருக்கு செய்த இந்த சிறப்புக்கு காரணம் இது வித்தியாசங்கிறத சார்ந்து பார்க்கறதுக்கு இல்லை. அப்பமூர்த்திகளுக்கு அது கிடைத்ததற்கு காரணம் அவர் செய்த அந்த சரியை தொண்டுக்காக, உடம்பு கொண்டு செய்த அந்த தொண்டிற்காக. ஏன்னா அப்ப சுவாமிகள் தான் அங்கமாலை பாடுறார். உடம்பில் ஒவ்வொரு அங்கமும் எதுக்கு பயன்படணுங்கிறத கால்களால் பயனின் மூக்கே நீ முரலாய் கண்கால் காணுங்கோலோன்னு ஒவ்வொன்றும் அந்த உடம்பு பெற்ற பலனை சுவாமிகள் தான் சொல்றா. தலையை நீ வணங்காயின்னு எடுத்து ஆரம்பித்து வணங்குவதற்குத்தான் தலை கொடுத்தான், கூப்புதற்குத்தான் கரம் கொடுத்தான்ங்கிற பொருள்ல பாடுறார். அப்போ அந்த சரீரத்தை கொண்டு செய்ய வேண்டிய தொண்டு. ஏன்னா சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் மாதிரி ஒரு கிரியாபாதத்துல நின்று சதா காலமும் மனசுல சுவாமியை நிறுத்தி வழிபடுதல்ங்கிறதெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு அவ்வளவு எளிமை இல்லை. ஆனால் அந்த சரீர தொண்டினுடைய ஏத்தத்தை காட்டி தருவதற்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சாமானியர்களுக்கு அதுதான் பொருந்தியும் வரும். நம்மால் இப்போ சதா காலமும் அப்படியே சிவசிந்தனையில் கூடியிருத்தல் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபமாக கூடுவது இல்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போல எல்லாம். நான் அப்பமூர்த்திகள் நாம அணுகக்கூடிய ஒரு நிலையில ஒரு தொண்டை செய்தார். அந்த உழவாரத்திலும் அவருடைய நிஷ்டையை நாம் அடைய போறதில்லை, ஒரு காலத்திலும் முடியாது. ஆனா விளையாட்டா கோயில போய் ஒரு 5 பேர் போறோம், நண்பர்கள் போறோம், தெரிஞ்சவங்க எல்லாம் போறோம், விளையாட்டா போய் கோயில கூட்டுவோம். ஏதாவது செடிகள் முளைச்சிருந்தா அதை நீக்கி வைப்போம், பாதையில கல் இருந்ததுன்னா அதெல்லாம் தள்ளுவோம். கோயிலுக்கு இந்த உழவாரம் பண்றதுங்கிறதுல அது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும், சிரிச்சு பேசி ஒரு யாத்திரை பண்ற மாதிரின்னு வச்சுப்போமே. அப்படி பண்ணணுங்கிற அர்த்தத்துல சொல்லல. ஆனா அதுக்காக மக்கள் நிறைய கூடலாம்,
பண்ணலாம். பல பேர் சமயத்துக்குள்ளே வந்ததுல இந்த உழவார் தொண்டுக்கு ஒரு இடம் உண்டு. பலருமே ஏதோ எல்லாரும் போனாங்க, நானும் போனேன், விளையாட்டா போனது. அந்த சிவபுண்ணியம் அவர்களை படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்து சித்தாந்த பாடம் கேட்பதோ இல்ல திருமுறைகள்லாம் நிறைய ஓதுவதற்கோ ஒரு வாய்ப்பே இல்லை, சிவதீட்சை பெற்று தருவது மாதிரியான சிறப்புகளை எல்லாம் உழவாரம் செய்யும். அதனாலே அப்பர் சுவாமிகள் செய்த அந்த தொண்டின் ஏற்றத்தை நமக்கு காட்டி கொடுத்தா வருங்காலத்தில் இன்னும் நிறைய பேர் இந்த திருப்பணிக்கு வருவாங்களேங்கிற ஒரு பாரமாக இருக்கலாம். அந்த அளவிலே இந்த அப்பமூர்த்திகளுக்கு கொடுத்த அந்த காசினுடைய சிறப்பிற்கு ஒரு சமாதானத்தை நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. இப்படி திருவேழிமிழலை திருத்தலம் அதை சுந்தரர் பின்னால பாடும்போது அந்த தமிழ் பாடல் கேட்கும் ஆசைக்காக அந்த பஞ்சத்தை வைத்து நாளொன்றுக்கு ஒரு படி காசு கொடுத்தார். இப்போ பாட்டு பாடினதுக்கு காசுங்கிறார். அதை நீங்க அடுத்த ஒரு மாசம் இங்க தங்க போறீங்கன்னா ஒரு 100 பொற்காசு கொடுத்தா போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சுவாமி நினைச்சிருந்தாருன்னா முதல் நாளே 100 காசு கொடுத்து முடிச்சிருக்கலாமே. அது என்ன தினம் ஒரு காசு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறது, தினம் ஒரு காசு கொடுத்தா தானே தங்கி தினம் ஒரு பாட்டு பாடுவாங்க, அவ்வளவு நாள் இருப்பாங்க. இருந்து இவ்வளவு பாடணும் இல்லையா, சுந்தரர் சொல்றாரு. அதனால அந்த பாட்டு கேட்கிற ஆசைக்காக இந்த 2 பேரையும் நீ தங்க வைத்து தமிழ் பாடல் கேட்டாய்னு சொல்லி இதுக்கு ஒரு அழகான ஒரு காரணத்தையும் சொல்றேன். ஏன்னா நமக்கே தோன்றது தானே, இப்போ இத்தனை அடியார்களுக்கு வேணும்னா ஏன் ஒவ்வொரு நாளுக்குமானதாக கொடுக்கணும், அதையே அப்படி ரேஷன் பண்ணி ஏன் கொடுப்பானே. அமரர் கல்கி சுந்தரர் இந்த மாதிரி சொன்னதை ஒரு கட்டுரையாவே எழுதியிருப்பார். ஓஹோ, தமிழ் பாட்டுக்கு முதல்ல காசு கொடுத்தது சிவபெருமான் தான் அப்படின்னு. அதனால தமிழிசை கேட்டு காசு கொடுத்தது சிவபெருமான். தமிழ் கேட்கும் ஆவலினால அவங்க 2 பேரும் இங்க தங்க வச்சு நீ பாட்டு கேட்டு ஒரு நாளுக்கு ஒரு பாசா கொடுத்தேன்னு சுவாமிகள் சொல்றார். அந்தபடிக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதம், திருவேழிமிழலையிலே நடந்த அற்புதம். அப்படி திருவேழிமிழலையில நடந்த அற்புதம் அதை முடித்துக்கொண்டு பலகாலம் இருந்து நாள்தோறும் வந்த அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாலிப்பு செய்து முடித்து வீழிநாத பெருமானிடத்தை விடைபெற்று கொண்டு 2 பேரும் யாத்திரையை தொடர்றாங்க. அப்போ அந்த பகுதிகள் தான், அங்கே இருந்து இந்த திருவாரூர் வட்டம் அந்த பகுதிகளில் தான் மறுபடியும் யாத்திரை செய்யும் போது 2 பேருமா சேர்ந்து முதல்ல வந்தது திருவாஞ்சியம். வன்னி கொன்றை மதமத்தம் எருக்கொடு கூவிளம் பொன்னியன்ற சடையில் புலிவித்த புராணனார் தென்னையென்று வரிவண்டு இசைசெய் திருவாஞ்சியம் என்னை ஆளுடையான் இடமாக உகந்ததே. ஸ்ரீவாஞ்சியம்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய திருத்தலம், அதுவும் பிரம்மாண்டமான கோயில். வாஞ்சிநாத சுவாமி ரொம்ப விசேஷமான வடிவம். யமபயம் நீங்குவதற்கு அந்த பெருமானை வழிபடலாம்னுட்டெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. முத்துசுவாமி தீட்சிதர் அற்புதமான கீர்த்தனை, சுவாமி அம்பாள் 2 பேருக்குமே ஆச்சரியமான கீர்த்தனைகள் பாடி கொடுத்துருக்கக்கூடிய தலம். இந்த கார்த்திகை மாதத்தில் தீர்த்தவாரி விசேஷமாக நடக்கக்கூடியது. சூரியனை முன்னிட்டு சூரியன் பூஜித்ததாகன்னு சொல்லி செய்யக்கூடியது. அதிலே நிறைய அடியார்கள் கலந்து கொள்வது உண்டு. அந்த தீர்த்தம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருவாஞ்சியம் திருத்தலத்தை காசிக்கு நிகரான தலங்கள்ல திருவையாறு இதெல்லாம் ஒரு 5-6 தலங்கள், திருவெண்காடு இதெல்லாம் காசிக்கு ஒப்பான தலங்கள்னு தெற்கே சொல்லப்படுவது. அந்த வரிசையிலே ஸ்ரீவாஞ்சியமும் இருக்க பார்க்கிறோம். அடுத்தது தலையாலங்காடு. அதுவும் நமக்கு சங்க காலத்திலேருந்து பெயர் பெற்ற ஊர். அது நீடு திருவாஞ்சியத்தில் அமர்ந்த முக்கண் நீலமிடற்று அருமணியை வணங்கி பாடி பாடொலி நீர் தலையாலங்காடு மாடு பரமர் பெருவேளூரும் பணிந்து பாடி நாடு புகழ் தனிச்சாத்தங் குடியில் நன்னி நம்பர் திரு கரவீரம் நயந்து பாடி தேடுமறை கரியார் தம் விளமர் போற்றி திரு ஆரூர் தொழநினைந்து சென்று புக்கார். தலையாலங்காலத்து செருவென்ற பாண்டியன் ஒரு யுத்தத்திலே வெற்றி பெற்ற பாண்டிய மன்னனுடைய சிறப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தலையாலங்காடு புறநானூர்ல வரும். ஆமா, அவர் பாடின பாடல்களே உண்டு. அதுக்கு அடுத்தது பெருவேளூர். அண்ணாவும் கழுக்குன்றம் ஆயமலை அவைவாழ்வார் விண்ணோரும் மண்ணோரும் வியந்தேத்த அருள் செய்வார் கண்ணாவார் உலகுக்கு கருத்தானார் புறமெரித்த பெண் ஆனாம் பெருமானார் பெருவேளூர் பெரியாரே. கரவீரம். அறியும் நம் வினை உள்ளன ஆசர விரிகொள் மாமணி போல் கண்டம் கரியவன் திகழும் கரவீரத்து எம் பெரியவன் கழல் பேணவே. அந்த ஊருடைய சிறப்பு, அந்த அரளிச்செடிக்கு கரவீரம்னு பேரு. அதுதான் அங்கே தலவிருட்சமாக இருக்கக்கூடியது. பிரம்மாண்டமான மூர்த்தம் அந்த எம்பெருமான் கரவீரம், அவரை தரிசனம் செய்கிறாங்க. அடுத்தது இது கிட்டத்தட்ட திருவாரூரோட எல்லை மாதிரி வந்துடும், திருவாரூருக்கு மேற்கு பக்கம் மாதிரி. அப்படியே வந்து தென்மேற்கில் இருக்கக்கூடிய விளமர் திருத்தலம். மத்தக மணி பெற மலர்வதோர் மதிப்புரை நுதல் கரம் ஒத்து அகம் நக மணி மிளிர்வதோர் அரவினர் ஒளி கிளா அத்தகவு அடிதொழ அருள் பெரு கண்ணொடும் உமையவள் வித்தகர் உறைவது விரி பொழில் வளநகர் விளமரே. சுவாமிக்கு பதஞ்சலி மனோகரர்னு பேரு. தியாகராஜ பெருமானுடைய திருவடி தரிசனத்திற்காக பதஞ்சலி வியாகரபாதர் அவங்க 2 பேரும் வந்து தங்கி இருந்து தரிசனம் செய்தது. இன்னைக்கும் திருவாரூர்ல நடக்கக்கூடிய மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திர பாத தரிசனம், அந்த 2 பாத தரிசனத்திற்கும் பதஞ்சலி வியாகரபாதர் திருமேனி இந்த ஊர்ல இருந்து தான் வரும்.
காலையில் 4 மணிக்கு அவங்க பெரிய வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த 2 சுவாமியையும் பல்லக்கில் எழுந்தருளை செஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நடந்து வருவாங்க. நீங்கள் வந்து ஓடம்போக்கியை தாண்டி இந்த பக்கம் வரணும். வந்து திருவாரூர் எல்லை அடைஞ்சு உள்ளே வந்து சுவாமி முன்னாடி இவங்க 2 பேரும் நின்னதுக்கு அப்புறமா தான் பாத தரிசனம் தியாகராஜா தருவர். அந்த திருத்தலம் திரு விளமர், அப்புறமா திருவாரூர். பாடலன் நான்மறையன் படிபட்ட கோலத்தன் திங்கள் சூடலன் மூயிலைய சூலம் வலன் ஏந்தி கூடலர் மூயெயிலும் எரியுண்ண கூர் எரிகொண்டு எல்லி ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே. திரும்பவும் இருவருமாக இருந்து தரிசித்துக் கொண்ட திருத்தலம் திருவாரூர் திருத்தலத்தை தங்கியிருந்து மேலே திருக்காராயில் நீரானே நீள்சடைமேல் ஒரு நிறை கொன்றை தாரானே தாமரை மேல் அயந்தான் தொழும் சீரானே சீர்திகளும் திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இலாதாரே. திருக்காரவாசல். திருக்காரவாசல் நீங்க சொல்லக்கூடியது அதுவும் சப்த விட கண்ணாயிரநாதர். ஆமா, கண்ணாயிரநாதர் கண்ணோய் தீர்க்கக்கூடிய சிறப்பு. இன்னைக்கும் அந்த அற்புதம் நிறைய பேருக்கு பெருமான் நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே பூஜை செய்து தரக்கூடிய அந்த மருந்து அது ரொம்ப விசேஷம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அந்த கண்ணாயிரம் நாதர் அவருடைய காரவாசல் அந்த தலம் அது சப்த விடங்க தலம், ஆதிவிடங்கர் திருத்தலம். அது அந்த பெருமானை தரிசனம் செய்கிறாங்க. அந்த சப்தவிடங்க தலங்களில் ஆதிவிடங்கர் பிருங்க நடனம் ஆடக்கூடிய திருத்தலம் அந்த திருக்காரவாசல், அதை தரிசனம் செய்கிறாங்க. அடுத்தது தேவூர். பண்ணிலாவிய மொழியுமை பங்கனம் பெருமான் விண்ணில் வானவர்கோன் விமலன் விடையூர்தி தென்னிலாமதி தவள் தரு மாளிகை தேவூர் அண்ணல் சேவடி அடைந்தனம் அல்லலொன்றிலமே. திரு நெல்லிக்கா. அறத்தால் உயிர்காவல் அமர்ந்தருளி மரத்தால் மதில் மூன்றுடன் மாண்பழித்த திறத்தால் தெரிவெய்திய தீவெண் திங்கள் நிறத்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே. திருக்கச்சினம். தையல் ஓர் கூறு உடையான் தன்மதி சேர் செஞ்சடையான் மையுலாம் மணிமிடற்றான் மறை விளங்கு பாடலான் நெய்யுலாம் மூவிலைவேல் ஏந்தி நிவந்து ஒளிசேர் கையுடையான் மேவி உரை கோயில் கைச்சினமே. கைச்சினம் சொல்லக்கூடிய தலம் கச்சினம். தெங்கூர். புரைசெய் வல்வினை தீர்க்கும் புண்ணியர் விண்ணவர் போற்றக் கரைசெய் மால்கடல் நஞ்சை உண்டவர் கருதலர் புறங்கள் இறை செய்து ஆரடல் ஊட்டி உழல்பவர் இடுபலிக்கு எழில் சேர் விரைசெய் பூம்பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்றமர்ந்தாரே. திருக்கொள்ளிக்காடு. நிணம்படு சுடலையில் நீரு பூசி நின்று இணங்குவர் பேய்களோடு இடுவர் மானடம் உணங்கல் வெண் தலைதனில் உண்பர் ஆயினும் குணம் பெரிது உடையர் நம் கொள்ளிக்காடரே. திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி. ஆமா, இப்ப அப்படி பிரசித்தமாக இருக்கக்கூடிய தலம் திருக்கொள்ளிக்காடு. திருக்கொள்ளிக்காடு. திருக்கோட்டூர். நீலமார்தரு கண்டனே நெற்றியோர் கண்ணினே ஒற்றை விடை சூலமார்தரு கையனே துன்று பையும் பொழில்கள் சூழ்ந்து அழகாய கோலமாமலர் மணம் கமழ் கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் சால நீழ்தல மதனிடை புகழ்மிகத் தாங்குவர் பாங்காலே. வெண்தலை. ஆதியன் ஆதிரையன் அனலாடிய ஆரழகன் பாதியோர் மாதினொடும் பயிலும் பரமா பரமன் போதியலும் முடிமேல் புனலோடு அரவம் புனைந்த வேதியன் மாதிமையால் விரும்புமிடம் வெண்டுரையே. அதுக்கப்புறமா தண்டலை நீள்நெறி. நீள்நெறி அதெல்லாம் முடித்துக்கொண்டு நிறைவாக திருக்களர். நீருளார்கயல் வாவி சூழ்பொழில் நீண்ட மாவயல் ஈண்டு மாமதில் தேரினார் மருகில் விழாமல்கு திருக்களருள் ஊருளார் இடும் பிச்சை பேணும் ஒருவனே ஒளிர் செஞ்சடை மதி யார நின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே. இதையெல்லாம் தரிசனம் செய்து கொள்ளும் போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட இது கிழக்கு மூலைக்கு வந்துடும். அடுத்தது திருமறைக்காடு. சிலைதனை நடுயிடை நிறுவி ஒரு சினம்மலி அறவது கொடு திவிதலம் மலி சுரர் அசுரர்கள் ஒலி சலசல கடல் கடைவுழி மிகு கொலைமலி விடம் எழ அவர் உடல் குலைதர அது நுகர்பவன் எழில் மலைமலி மதில்புடை தழுவிய மறைவனம் அமர்தரு பரமனே. வேதாரண்யம் திருத்தலத்தை அடையறாங்க. அது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கோயில். ரொம்ப பிரசித்தி பெற்ற செல்வச் செழிப்போடு இருந்த பெரிய நகரம். அந்த திருத்தலத்தை அடைந்து இருவரும் செய்த அற்புதம் தான். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காட்சிகள் தான் சம்பந்த சுவாமிகளுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய காட்சிகள். அதுக்கு வித்திட்ட இடம் திருமறைக்காடு.
சிலைதனை நடுஇடை நிறுவி ஒரு சினம்மலி அறவது கொடு திவிதலம்மலி சுரர் அசுரர்கள் ஒலி சலசல கடல் கடைவுழி மிகு கொலைமலி விடம் எழ அவர் உடல் குலைதர அது நுகர்பவன் எழில் மலைமலி மதில்புடை தழுவிய மறைவனம் அமர்தரு பரமனே. அந்த தலத்துல வந்து 2 பேருமா மடம் அமைத்து எழுந்தருளியிருக்காங்க.